வணக்கம். நம்ம ரேடியோ ரிவ்யூ சேனல்ல இந்த வீடியோல இருந்து ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஆர்க்கிடெக்சர் டேப்ல இருந்து இந்த மாடிஃபை டேப் வரைக்குமே ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன, அதோட ஃபங்ஷன்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்றது, நம்ம மாடல் கிரியேட் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரிவிட்ல ஆர்க்கிடெக்சர் வால் பத்தி பார்க்க போறோம். அந்த ஆர்க்கிடெக்சர் வால்ல பேசிக் வால் எப்படி யூஸ் பண்றது, அதுல என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வால் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்க்கிடெக்சர் டேப் போணும். அதுல ஃபர்ஸ்ட் டூல் இருக்கு பாருங்க. முதல்ல இருக்கிறது தான் வால். இத செலக்ட் பண்ணணும். இல்ல இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணிட்டோம்னா, வால் கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். வால் டூல் ஆக்டிவேட் ஆயிரும். சரியா? இது நம்ம ரிப்பன் மெனு போய் எடுக்கிறது. இதே இது ஷார்ட்கட் கீல எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, WA அப்படின்னு டைப் பண்ணா போதும். வால் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். WA அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ. ஓகேவா? நான் இப்போ நன் டெம்ப்ளேட் இந்த டுட்டோரியலுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது டூல்ஸ் எடுத்தேன்னா, அதுல ரிவிட்ல என்ன டிஃபால்ட்டா இருக்குதோ, அது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ரிவிட்ல என்ன டிஃபால்ட்டா இருக்குதோ, அது மட்டும் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வால் எடுத்திருக்கேன். வால்ல பேசிக் வால் இருக்குது, கர்டன் வால் இருக்குது, ஸ்டாண்டர்ட் வால் இருக்குது. இந்த 3 வால் தான் இருக்குது. இந்த 3 வால் தான் பை டிஃபால்ட்டா இருக்கிறது. இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற டிஃபால்ட் வால்ஸ் இதுதான். இத என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸும் இருக்கிறது. ஆர்க்கிடெக்சரல் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நெறைய வால்ஸ் பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. கர்டன் வால் பார்த்தீங்கன்னா, நெறைய கர்டன் வால்ஸ் பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தேவையானத ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணோம்னா, அது டெம்ப்ளேட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு பேசிக் வால் பத்தி பார்க்கலாம். ஸோ பேசிக் வால் இந்தா இருக்குது. நான் அத செலக்ட் பண்றேன். வால் செலக்ட் பண்ணதுமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது என்ன அப்டின்னா, ஆப்ஷன் பார் அப்டின்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷன் பாரு. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இது பேனல் அப்டின்னு சொல்லுவாங்க. டிராப் பேனல். இந்த இடத்துல வாரது எல்லாமே கான்டெக்ஸ்டுவல் டேப். சரியா? இந்த மாடிஃபைல அடிஷனலா வார எல்லாமே கான்டெக்ஸ்டுவல் டேப். இப்ப நான் எஸ்கேப் குடுத்துட்டு இந்த மாடிஃபை போனேன் அப்டின்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்ல பாருங்க. இதே இது நான் வால் கமாண்ட ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டுவல் டேப்ல டிரா அப்டின்னு ஒரு பேனல் வந்துருது பாருங்க. ஓகேவா? இது எதனால அப்டின்னா, கான்டெக்ஸ்டுவல் டேப்ல வார பேனல்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ற டூல்ஸ பொறுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப வால் செலக்ட் பண்ணனால, வாலுக்கு ஏத்த மாதிரி டூல்ஸ் வருது. நான் வேற ஏதாவது செலக்ட் பண்ணோம்னா, அந்த வேற ஏதாவது டூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி வரும். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ நம்ம வால் எடுத்தாச்சு. ப்ராப்பர்ட்டீஸ் போலாம். இதுதான் டைப் செலக்டர். இதுல நமக்கு தேவையான டைப் ஆஃப் வால செலக்ட் பண்றது. நான் பேசிக் வால் தான் நம்ம பார்க்க போறோம். அதனால பேசிக் வால் செலக்ட் பண்றேன். ஓகேவா? பேசிக் வால் செலக்ட் பண்ணியாச்சு. பேசிக் வால செலக்ட் பண்ணிட்டு, முதல்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த எடிட் டைப் போணும். ஓகேவா? ஒரு வால பிரிப்பேர் பண்ணணும், ஒரு வால கஸ்டமைஸ் பண்ணணும் அப்டின்னா, எடிட் டைப்ல தான் பண்ண முடியும். நம்ம எடிட் டைப் போலாம். அத கிளிக் பண்ணலாம். ஸோ எடிட் டைப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதான் எடிட் டைப் டயலாக் பாக்ஸ். ஸோ நான் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஒரு நேம் குடுக்கலாம். நான் என்ன நேம் குடுக்குறேன்னா, பிரிக் வால் 200 அப்படின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். BRICK பிரிக் வால் 200 அப்படின்னு ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டு, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதுல போறேன். எடிட் போறேன். ஓகே. இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது எடிட் அசெம்பிளி டயலாக் பாக்ஸ். இது எடிட் அசெம்பிளி டயலாக் பாக்ஸ். ஸோ இதுல ஆல்ரெடி 200 இருக்குது. நான் ஓகே குடுக்குறேன்.
அப்ளை குடுக்குறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வால் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வால் கிரியேட் பண்றேன். என்ன அப்டின்னா, பிரிக் வால் 230 அப்படின்னு குடுத்துக்கிறேன். பிரிக் வால் 230 அப்படின்னு. அதாவது இது 230 திக்னஸ்ல இருக்கும். சரிங்களா? ஓகே குடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல எடிட் போறேன். இந்த இடத்துல பிரிவ்யூ இருக்கு பார்த்தீங்களா? இத எனேபிள் பண்றேன். ஸோ நமக்கு வந்து பிரிவ்யூவும் பார்த்துக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பிரிவ்யூ. டாப்ல இருக்கிறது வாலோட டீட்டெயில்ஸ். சென்டர்ல இருக்கிற இது வந்து லேயர்ஸ் பேனல். பாட்டம்ல இருக்கிறது விராப்பிங் ஏரியா. அதோட லாஸ்ட்ல இருக்கிறது மாடிஃபை. சரியா? இது மாடிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து 230 அப்படிங்கிற திக்னஸ்க்கு வந்து நம்ம வால் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நான் வந்து லோட் பியரிங் அப்படிங்கிறது மாரி கன்சிடர் பண்றேன். அதனால இது 200 இருக்கு. 200 அப்படிங்கிறது இங்க வந்து என்ன அப்டின்னா, இந்த பிரிக் ஒரு பிரிக்கோட சைஸ் வந்து 200 இருக்கும். ஸோ அந்த 200 குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 இன்செர்ட் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல 2 லேயர் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ லேயர்ஸ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இந்த இன்செர்ட்ட கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். எத்தன வேணுமோ அவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? டெலீட் பண்ணணும் அப்டின்னா, செலக்ட் பண்ணணும். டெலீட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டெலீட் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இந்த அப், டவுன் இருக்கு பார்த்தீங்களா? இத பிரஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப இந்த லேயர வந்து டாப்ல வைக்கிறேன். இந்த லேயர் இருக்கு இல்லையா? இத வந்து பாட்டம்ல குடுக்குறேன். ஓகேவா? இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க. இந்த ஃபங்ஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இத ஃபினிஷிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாட்டம்ல இருக்கிறதையும் ஃபினிஷிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா, இதுக்கு ஒரு வேல்யூ குடுக்குறேன். திக்னெஸ் 15 அப்படின்னு. இதுல ஒரு வேல்யூ குடுக்குறேன் 15 ஸோ இப்ப 2லயுமே நான் ஒரு 15, 15 குடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரிவ்யூ வந்துருச்சு பாருங்க. இது வந்து பிரிக்கு. மேல இருக்கிறது பிளாஸ்டரிங் அதாவது ஃபினிஷ். பாட்டம்ல இருக்கிறதும் ஃபினிஷ். சரியா? இப்போ இந்த வேல்யூவ கால்குலேட் பண்ணி, நமக்கு இந்த இடத்துல டோட்டல் திக்னெஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 230 ன்னு பாருங்க. 230 அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா? ஓகே. இந்த மாரி தான் வால் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு தேவையான வால வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இதுல இந்த கோர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோர் 2 கோருக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே பேர் என்ன அப்டின்னா, கோர் லேயர் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு நடுவுல ஏதாவது வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது வந்து கோர் லேயர். இந்த கோர் பவுண்டரிக்கு மேல இல்ல கோர் பவுண்டரிக்கு கீழ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு பேரு வந்து நான் கோர் லேயர் அப்டின்னு சொல்லுவாங்க. நான் கோர் லேயர். ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லேயர் செட் பண்ணியிருக்கேன். ஓகே குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, மறுபடியும் டூப்ளிகேட் பண்றேன். இந்த வாட்டி நான் என்ன நேம் குடுக்குறேன்னா, கான்கிரீட் வால் 300 ன்னு குடுக்குறேன். கான்கிரீட் வால் 300 அப்படின்னு குடுத்துக்கிறேன் ஒரு நேமு. ஓகே குடுக்குறேன். இப்போ ஸ்ட்ரக்சர் போறேன். இந்த லேயர டெலீட் பண்றேன். இந்த லேயர டெலீட் பண்றேன். இந்த இடத்துல 300 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில லேயர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில வாலும் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வால்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். மறுபடியும் எடிட் டைப் போலாம். இந்த இடத்துல டைப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண எல்லா வாலுமே இருக்கும். புரியுதுங்களா? பிரிக் வால் 200, பிரிக் வால் 230, கான்கிரீட் வால் 300 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா வால்ஸுமே இருக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து வால் வந்து கஸ்டமைஸ் பண்றது. இப்படி தான் வால் வந்து கஸ்டமைஸ் பண்றது. சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் வால் டூல் போறேன். இந்த வாட்டி என்ன பண்றேன்னா, இந்த ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன்னா, கான்கிரீட் வால் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஃபங்ஷன் என்ன குடுக்குறேன்னா, ஃபவுண்டேஷன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன்ல கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு கான்கிரீட். அந்த மாரி ஒரு வால் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அப்ளை குடுக்குறேன்.
மறுபடியும் டைப் போறேன். இப்போ பிரிக் வால் 200 இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்றேன். அத செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஃபங்ஷன்ல இன்டீரியர் அப்படிங்கிறத குடுக்குறேன். ஓகேவா? அப்ளை குடுக்குறேன். பிரிக் வால் மறுபடியும் போறேன். பிரிக் வால் 230 இருக்குது. அத செலக்ட் பண்றேன். ஓகே. எனக்கு அதுக்கு வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னு இருந்தா போதும். ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான பாராமீட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ வந்து நம்ம செட் பண்ணணும். இந்த மாரி செட் பண்ணா தான் வந்து ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு மாடல் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வால் டூல்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்ப என்ன பண்ணலான்னா, இந்த வால் டூலுக்கு தேவையான வாலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ கிரியேட் பண்ண போறோம். மெட்டீரியல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் வால் செலக்ட் பண்றேன். இப்போ வால் 200 பிரிக் வால் செலக்ட் பண்றேன். எடிட் போறேன். இத நீங்க ஃபர்ஸ்ட்டே நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோல ஈஸியா எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா பண்றேன். நம்ம வந்து இத கிரியேட் பண்ணும்போதும் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல இத கிளிக் பண்றேன். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பிளாக் கலர் தெரியுது பாருங்க. இத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து மெட்டீரியல் ப்ரௌசர். இதுல பாட்டம் போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல் குடுத்துக்கிட்டு, ஐடென்டிட்டி டேட்டா போயிட்டு பிரிக் மெட்டீரியல் அப்படின்னு குடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கலாம். திஸ் இஸ் எ பிரிக் மெட்டீரியல் அப்படின்னு. கிளாஸ கிளிக் பண்ணிட்டு மேசனரி அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? மேசனரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் கிளிக் பண்ணலாம். இதுல யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் போணும். இதுல ரீப்ளேஸ் பிளஸ் திஸ் அசெட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பட்டன கிளிக் பண்ணணும். அப்பியரன்ஸ் லைப்ரரி கிளிக் பண்ணணும். மேசனரி போணும். ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா? மெட்டீரியல் ஆல்ரெடி செக் பண்ணிக்கலாம். ஓகே. இத வந்து 0ன்னு குடுத்துக்கலாம். எதுக்காகன்னா, இந்த பேட்டர்ன வந்து எனக்கு ஹாரிசான்டலா வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ளை ஓகே. இங்க வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகே குடுத்தாச்சு. அப்ளை. இப்ப அடுத்த பிரிக் வாலுக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணலாம். டைப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 230 ன்னு குடுத்துக்கிட்டு, ஸ்ட்ரக்சர் போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு குடுக்கலாம். சேம் பிரிக் வால் மெட்டீரியல் யூஸ் பண்றேன். ஓகே. அடுத்து ஃபினிஷ்க்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இத செலக்ட் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல். எடிட் குடுத்துக்கிட்டு, நேம் குடுத்துக்கலாம். பிளாஸ்டரிங் சிமெண்ட்ன்னு குடுத்துக்கலாம். கிராபிக்ஸ் போயிட்டு யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல இந்த பட்டன கிளிக் பண்ணணும். இத ரீப்ளேஸ் திஸ் அசெட். அப்பியரன்ஸ் லைப்ரரி போணும். டிஃபால்ட் நான் போறேன். அதுல ஜெனரிக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்றேன். இதுல வந்து இந்த மேசனரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எது தேவையோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை. ஓகே. இந்த நேம காப்பி பண்ணலாம். இந்த இதுலயும் அதே நேம குடுத்துக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இதுலயும் எடுத்துக்கும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிவ்யூ தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? சென்டர்ல வந்து ஒரு ரெட்டிஷ்ஷா இருக்குது. மேல வந்து ப்ரவுனிஷ்ஷா இருக்குது. பாட்டம்லயும் ப்ரவுனிஷ்ஷா இருக்குது. அதாவது ப்ரவுனிஷ் கிரேயா இருக்குது. அது என்ன அப்படின்னா பிளாஸ்டரிங். சிமெண்ட் பிளாஸ்டரிங். ஓகேவா? அப்ளை குடுத்துட்டா போதும். இப்போ கான்கிரீட்டுக்கு மெட்டல் கிரியேட் பண்ணலாம். டைப் போணும். கிளிக் பண்ணணும். கான்கிரீட்ன்னு சேஞ்ச் பண்ணணும். எடிட் டைப் போணும். ஸோ இதுல மறுபடியும் பை கேட்டகரிய கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் நியூ மெட்டல் போணும். ஐடென்டிட்டி போணும். கான்கிரீட் மெட்டீரியல் அப்படின்னு குடுத்துக்கலாம். திஸ் இஸ் எ காஸ்ட் இன் பிளேஸ் கான்கிரீட் அப்படின்னு குடுத்துக்கலாம். கிராபிக்ஸ்ல யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல ரீப்ளேஸ் பிளஸ் திஸ் அசெட் குடுத்துட்டு, அப்பியரன்ஸ் போயிட்டு, இதுல டிஃபால்ட் போயிட்டு கான்கிரீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கான்கிரீட் தனியா இருக்கு பாருங்க. அத போயிட்டு அதுல கான்கிரீட்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கான்கிரீட் காஸ்ட் இன் பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்ளை. ஓகே. இந்த மாதிரி நான் 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 3 டைப் ஆஃப் வால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. நான் வந்து இப்போ வால் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் வந்து கிரியேட் பண்ண 3 வாலுமே 3 வாலுமே இங்க காட்டுது பாருங்க. நம்ம வந்து இந்த வால செலக்ட் பண்ணிக்கலாம். பிரிக் வால் 230 குடுத்துட்டு நம்ம டிராப் பண்ணலாம். டிராப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2.3 மீட்டர் குடுத்துக்கிறேன். பிரிக் வால் 230 டிராப் பண்ணியிருக்கேன். அடுத்து பிரிக் வால் 200 டிராப் பண்றேன். அடுத்து வந்து கான்கிரீட் வால் 300 டிராப் பண்றேன். ஓகே. கான்கிரீட் வால் நமக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆகாது. எதனால அப்டின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன் குடுத்தோம் பார்த்தீங்களா? அதனால அது பாட்டம்ல போகும். லெவலோட பாட்டம்க்கு போகும். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம 3Dல பார்க்கலாம். இந்த இடத்துல 3D பட்டன கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட் ஆகும் பாருங்க. இது வந்து பாட்டம்ல போகுது பார்த்தீங்களா? இதான் கான்கிரீட். நம்ம மெட்டீரியல டிஸ்ப்ளே பண்ணோம்னா, விசுவல் ஸ்டைல் போணும். ரியலிஸ்டிக் அப்படின்னு குடுத்தா போதும். ஓகேவா? தெரியுதுங்களா? இது பிரிக் நம்ம அப்ளை பண்ணது 200 இதுலயும் நம்ம பிரிக் இருக்குது. ஆனா பிரிக் தெரியல. ஏன் தெரியலன்னு நான் சொல்றேன். அந்த சைடுல இருக்கிற பிளாஸ்டரிங் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. 2 சைடுமே பிளாஸ்டரிங் இருக்குது. இந்த இடத்துல கான்கிரீட் மெட்டீரியல் அப்ளை ஆகுது பாருங்க. நான் இப்ப இதுல செக்ஷன் பாக்ஸ் எனேபிள் பண்றேன். எனேபிள் பண்ணிட்டு, செக்ஷன் பாக்ஸ்ல டாப்ப புடிச்சுக்கிட்டு, இந்த மாரி டாப் பண்றேன். தெரியுதுங்களா இப்போ? அதாவது நம்ம அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா? ஸ்ட்ரக்சர்ல பிரிக் வால் 230 க்கு. அதுல சென்டர்ல வந்து பிரிக் குடுத்திருந்தோம். அதனால பிரிக் வந்து சென்டர்ல இருக்குது. 2 பக்கமுமே பிளாஸ்டரிங் இருக்குது. பிளாஸ்டரிங் சிமெண்ட் இருக்குது. இந்த பிரிக் வால் 200க்கு நம்ம பிரிக் மட்டும் தான் குடுத்திருந்தோம். அதனால பிரிக் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. கான்கிரீட் வாலுக்கு நம்ம கான்கிரீட் மட்டும் குடுத்திருந்தோம். அதனால கான்கிரீட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து வொர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து வொர்க் ஆகும். சரியா? சரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இன்னும் அடுத்த வீடியோ பார்க்க போறோம். அதிலயும் இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு டூல்ஸும் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரே வீடியோல இத சொல்லப் போறது கிடையாது. எதுக்காக அப்டின்னா, எல்லாருக்குமே ஈஸியா புரியணும் அப்டிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இத ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம குடுக்கப் போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இவ்வளவும் போதும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இதுல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது, அது எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க. நன்றி.